நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். 2 குழந்தைகளை மாத்திரை நில்பலா கங்கையில் தள்ளிய தந்தையின் சடலம் அதே கங்கையிலிருந்து மீட்பு. மூலோபாய செயல்நுணுக்கு அபிவிருத்தி சட்டமூலத்தின் 2 விதிகள் பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்திற்கு. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்வது தொடர்பான வழக்கு 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாமினால் விசாரிக்கப்பட வேண்டும். இந்திய உயர் நீதிமன்றம் பரிந்துரை. மாவன் அத்தபத்து இலங்கை கிரிக்கெட் அணியின் பிரதான பயிற்றுவிப்பாளராக நியமனம். மேலும் பல உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டுச் செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் தாரணி தங்கராஜா மற்றும் கிருஷாந்த் ராஜ். நன்றி அருண். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். தனது 2 பிள்ளைகளையும் நில்வலா ஆற்றில் தள்ளிவிட்டு தந்தையும் அதே ஆற்றில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தந்தையின் சடலம் குறித்த ஆற்றிலிருந்து இன்று கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 2 பிள்ளைகளையும் நெல்வள ஆற்றில் தள்ளிவிட்ட பின்னர் அதே ஆற்றில் பிள்ளைகளின் தந்தையும் பாய்ந்துள்ளதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இன்று முற்பகல் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. காலி கடற்படை முகாமில் உள்ளவர்கள் இந்த தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். பல மணித்தியாலங்கள் தேடுதல் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மாத்திரை மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் அதிகாரிகளும் இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். 2 பிள்ளைகளை தள்ளிவிட்ட இடத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது. வயதான சந்தன சமண்டி சில்வா என்ற 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தனது உறவினர்கள் வீட்டில் பிள்ளைகளை தங்க வைப்பதாக கூறி பிள்ளைகளை அழைத்துச் சென்ற வழியிலேயே தந்தை மாத்திரை மகாநாம பாலத்திலிருந்து நில்வள ஆற்றிற்கு பிள்ளைகளை தள்ளிவிட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த இடத்திலிருந்த ராணுவத்தினரால் குறித்த பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டிருந்தனர். நாம் முகாமில் இருந்த வேளையில் மக்கள் கூக்குரலிடும் சத்தம் கேட்டது. நாம் இந்த இடத்திற்கு விரைந்து வந்தோம். அப்போது 2 பிள்ளைகள் இந்த கங்கையில் வீசப்பட்டதாக அறிந்தோம். நாம் வந்து பார்த்தபோது 2 குழந்தைகள் நீரில் மிதந்து கொண்டிருந்தனர். இவ்வாறு மீட்கப்பட்ட பிள்ளைகள் 2 மற்றும் 4 வயதானவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். குறித்த பிள்ளைகள் தனது தாயின் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மூலோபாய செயல்நுணுக்கு அபிவிருத்தி சட்டமூலத்தின் 2 விதிகள் இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் ஒன்றான கொழும்பு கிளேனி வீதி மற்றும் நீதியரசர் அக்பர் மாவட்டத்தில் அமைக்கப்படுகின்ற வர்த்தக கட்டட தொகுதி, வீட்டு தொகுதி மற்றும் சுற்றுலா விடுதி அதனுடன் தொடர்புபட்ட வசதிகளுடன் கூடிய திட்டமாகும். 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்படும் இந்த வேலை திட்டம் 5 ஆண்டுகளில் நிறைவு செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 300 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முதலீட்டில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு DR விஜயவர்தன மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டு செயற்படுத்துவதற்கான நவீன வர்த்தக நிலையங்கள் உட்பட முதலாவது விதியில் உள்ளடக்கப்பட்டுள்ள வசதிகளுடன் கூடிய 400 அறைகள் இந்த திட்டத்தில் 2வது விதிக்கு அமைவாக அமைக்கப்பட்டுள்ளது. 350 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முதலீட்டில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. 48 மாதங்களுக்குள் இந்த வேலை திட்டங்கள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அதற்காக 10 வருடத்திற்கான பூரண வரி விலக்கல் மற்றும் 12 வருடத்திற்கு வரி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று மற்றும் இன்று முன்வைக்கப்பட்ட இந்த 3 வேலை திட்டங்களுக்கும் தமது நிறுவனம் செயற்பாட்டின் போது துறைக்கு அப்பாற் சென்று குறித்த சட்டமூலத்தின் பிரகாரம் சந்தர்ப்பம் வழங்கியுள்ளமை விசேட அம்சமாகும்.
பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் இன்று கருப்பு பட்டி அணிந்திருந்தனர். குறித்த 2 விதிகள் மீதான விவாதம் தொடர்பில் வெளியான கருத்துக்கள் அடுத்து. இந்த கிரவுன்ஸ் நிறுவனம் பலதரப்பட்ட வியாபித்த திட்டங்களையே உலகில் முன்னெடுக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு வரைவிலக்கணத்தை மாத்திரமே கொடுத்து பொதுமக்களிடையே தவறான கருத்துக்களை முன்னெடுத்து வருகின்றனர். இது எதனையும் நாங்கள் பொதுமக்களுக்கு மறைக்கவில்லை. මේක මහජනතාව අතර ලොකු මතයක් ඇති කරන්න හදන. මේ කිසිම දෙයක් අපේ මහජනතාවට හංගල කරේ නැහැ. 2013 செப்டம்பர் மாதம் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை சம்மேளன நிலையமாகவோ அல்லது சூதாட்டம் பந்தயம் பிடிக்கும் இடம் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் புதியதில் அது குறிப்பிடப்படவில்லை. நாங்கள் கசினோவிற்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை. අපි කැසිනෝ දාන්න දෙන්නේ නැහැ. கசினோவை அனுமதிக்கவில்லை என்று இதில் குறிப்பிடப்படவில்லை. கசினோவை அனுமதிக்கலாம், அதற்கு வரி அறவிடப்படும். இவ்வாறு கூச்சலிட்டு பல்வேறு பொய்களை கூறி முதலீட்டாளர்களை பயமுறுத்துவது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக என்றால் அது ஒருபோதும் இடம்பெறாது என கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு கசினோ போன்ற வசதிகளுடைய குறிப்பிட்ட அளவு அதிசொகுசு ஹோட்டல்கள் தேவை என அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த முறை தேசிய சாகித்ய கலை விழாவை கண்டியில் நடத்துவது தொடர்பில் கண்டி மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். வர்த்தக பரிமாற்ற மத்திய நிலையமாக இதனை மாற்றுவதாயின் கெசினோ போன்ற வசதிகளுடைய குறிப்பிட்ட அளவு அதிசொகுசு ஹோட்டல்கள் தேவைப்படுகின்றன. இந்த கெசினோ உரிமையாளர்கள் அனைவருமே ஜெக்பாட் சூதாட்டத்தின் ஊடாகவே வந்துள்ளனர். JR, பிரேமதாச மற்றும் ரணில் ஆகியோரே ஜெக்பாட் சூதாட்ட. மலையகத்தின் தேசிய கலை வடிவமாக காமன் கூத்து விளங்குகின்றது. மலையகத்தில் உள்ள எம்மவர்கள் காமன் கூத்தினை குடும்ப விழாவாகவே வருடாந்தம் கொண்டாடி வருகின்றனர். காமன் கூத்து தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. இந்த சலங்கை சொல்ல விளையும் சங்கதிகள் ஏராளம். தப்பிலிருந்து தாளம் தப்பாமல் வரும் இந்த நாதம் மலையகத்தின் மூலை முடுக்கெங்கும் முடங்கியிருக்கும் எத்தனையோ ஜீவன்களின் ஆத்மாவுடன் இரண்டர கலந்துள்ளது. சலங்கைக்கும் தப்புக்கும் சிறிதும் சளைக்காமல் இரவின் அமைதியை கிழித்தெறியும் வண்ணம் கம்பீரமாக பாடி வரும் தங்கவேல் வாத்தியாரை போன்ற எத்தனையோ பேர் இன்னமும் மலையகத்தில் கலைகளை வளர்க்கும் பிதாமகர்களாக வாழ்ந்து வருகின்றனர். தனது தந்தையின் சமாதி மேல் நின்று தேயிலை பறித்து தேய்ந்த கரங்களையும் ஒரு குலைந்த உடல்களையும் ஆசுவாசப்படுத்தி செல்லும் இந்த கலை வடிவம் மலையகத்தின் உயிர் மூச்சாகும். காமன் கூத்து தேயிலையை பணப்பயிராக மிளிர வைக்கும் நோக்கில் இந்தியாவில் இருந்து வருகை தந்த முன்னோர்களே காமன் கூத்தின் சிருஷ்டிகர்த்தாக்கள் என கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலாநிதி சிவஞானம் ஜெயசங்கர் அவர்கள் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக ஆங்கிலேயர்களால் கடத்தி வரப்பட்ட மக்கள் கூட்டத்தினர் தங்களினுடைய பாரம்பரிய கலைகள் பலவற்றையும் தங்களுடன் எடுத்து வந்திருந்தனர். அந்த மக்கள் அந்த கலைகளை பயின்று வந்ததுடன் கால ஓட்டத்தில் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு காரணங்களால் இடம்பெயர்ந்த பொழுது அல்லது திருப்பி அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் புதிதாக வாழ்ற இடங்களிலும் இந்த காமன் கூத்து என்பது இன்றும் வலுவாக ஆடப்பட்டு வருகின்றது. பெருந்தோட்டப்புற பாட்டாளி மக்களின் உயிரை சாறு பிழிந்து வரும் எந்த ஒரு முதலாளித்துவ சமூகத்தினாலும் அவர்களின் ஏகபோக உரிமையான காமன் கூத்தினை மாத்திரம் இதுவரை கவர்ந்து செல்ல முடியவில்லை. 50வது ஆண்டாக காமன் கூத்தை அரங்கேற்றும் நோக்கில் பொகவந்தலாவ லட்சுமி தோட்டத்தின் எல்வடை கீழ்பிரிவு மக்களும் ஆர்வத்துடன் தயாராகி வரும் காட்சியே இது. வேதங்களில் காதல் கடவுளாக விளங்கும் காமனை, கலித்தொகை, சிலப்பதிகாரம், நாச்சியார் திருமொழி, சீவக சிந்தாமணி, கிரேக்க, ரோம மற்றும் சைன மத இலக்கியங்களும் போற்று தவறவில்லை. கந்த புராணத்தில் சிவபெருமானால் ரதிதேவியின் துணைவனான மன்மதன் எரிக்கப்பட்ட வரலாற்று கதையில் பொதிந்துள்ள அர்த்தத்தை நாளைய சந்ததிக்கு மீட்டும் நோக்கில் லட்சுமி தோட்டத்தின் கலைஞர்கள் உற்சாகமாக அரிதாரம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள்.
மன்மதன் கதாபாத்திரத்தை ஏற்பவருக்கு பச்சை நிறத்திலும், ரதி தேவியாக வேடம் தரிப்பவருக்கு மஞ்சள் நிறத்திலும் இதன் போது ஒப்பனை செய்யப்படுகின்றமை விசேட அம்சமாகும். மலையகத்தின் தேசிய கலைவடிவான காமன் கூத்து தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டில் நாளையும் எதிர்பாருங்கள். டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரான மாவன் அத்தபத்து இலங்கை கிரிக்கெட் அணியின் பிரதம பயிற்றுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். உதவி பயிற்றுநராக முன்னாள் சகலத்துறை வீரரான ருவன் கல்பகே பெயரிடப்பட்டுள்ளார். இந்த நியமனங்கள் எதிர்வரும் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் விஜயங்களுக்கும் தென்னாப்பிரிக்காவின் இலங்கை விஜயத்துக்கும் செல்லுபடியாகும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் பிரதம பயிற்றுநராக நியமிக்கப்பட்டுள்ள மாவன் அத்தபத்து இலங்கையின் 9வது டெஸ்ட் அணி தலைவராவார். 2011ஆம் ஆண்டில் அவர் இலங்கை அணியின் துடுப்பாட்ட பயிற்றுநராக நியமனம் பெற்றார். கடந்த செவ்வாய்க்கிழமை பயிற்றுநர் பதவியை துறந்த போல் ஃபாப்ரேஸுடன் உதவி பயிற்றுநராக பணியாற்றிய சிறப்பும் மாவன் அத்தபத்துவுக்கு உள்ளது. தேசிய கிரிக்கெட் அணியின் உதவி பயிற்றுநராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் சகலத்துறை வீரரான ருவான் கல்பகே 2001ஆம் ஆண்டில் முதல் தடவையாக தேசிய அணியின் களத்தடுப்பு பயிற்றுநராக நியமிக்கப்பட்டார். 1993ஆம் ஆண்டிலிருந்து 1999ஆம் ஆண்டு வரை 11 டெஸ்ட் மற்றும் 86 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள ருவான் கல்பகே சகலத்துறை ஆற்றல் மிகு வீரர் ஆவார். மத விவகாரங்களை மையப்படுத்தி ஏற்படும் சம்பவங்கள் தொடர்பாக செயற்படுவதற்கு விசேட போலீஸ் பிரிவு ஒன்றை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் இந்த பிரிவு ஆரம்பிக்கப்பட உள்ளது. மத விவகாரங்களை மையப்படுத்திய பல சம்பவங்கள் கடந்த காலங்களில் தொடர்ந்தும் பதிவாகின. கடந்த 9ஆம் திகதி வட்டரக்க விஜித்த தேரரின் தலைமையில் ஜாதிக பலசேனா என்ற பெயரில் கொழும்பில் நடத்தவிருந்த ஊடக சந்திப்பிற்கு பொது பலசேனா அமைப்பினர் உட்புகுந்தமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த ஊடக சந்திப்பினை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்த மகியங்கனை பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் வட்டரக்க விஜித்த தேரர் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சபை அமர்வுகளில் கலந்து கொண்டார். கடந்த 23ஆம் திகதி பொதுபலசேனா அமைப்பினர் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கு சென்றனர். வட்டரக்க விஜித்த தேரர் அங்கு இருக்கின்றாரா என்பது குறித்து ஆராய்வதற்காகவே அவர்கள் அங்கு சென்றிருந்தனர். கம்பளை போத்தலப்பிட்டி வெபில பகுதியில் அமைக்கப்படுகின்ற பள்ளிவாசலுக்கு கடந்த 23ஆம் திகதி எதிர்ப்பு தெரிவித்தனர். கடுவலை ஸ்ரீ சமாதி பௌத்த கலாசார மத்திய நிலையத்திற்குள் புகுந்த சிலர் தன்னை தாக்க முற்பட்டதாக விகாராதிபதி குற்றச்சாட்டு. ஹிக்கடுவை ஹெலப்பொது பௌர என்ற அமைப்பு கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் திகதி தாக்குதல் நடத்தியது. அம்பதன்ன வெலகடைய பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசல் மீது கல்வீச்சு நடத்தப்பட்டது. குச்சவெளி பகுதியில் 2 பள்ளிவாசல்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் மௌலவி ஒருவர் காயமடைந்தார். வெபிலியான பிரதேசத்தில் உள்ள பிரபல வர்த்தக நிலையம் ஒன்றுக்கும் கனரக வாகனங்கள் நிறுத்தி வைத்திருக்கும் நிறுவனம் ஒன்றுக்கும் கடந்த வருடம் மார்ச் மாதம் 28ஆம் திகதி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு தும்முல்ல பகுதியில் அமைந்துள்ள சம்புத்தத்வ ஜெயந்தி மண்டபத்திற்குள் வெளியில் கூடிய குழுவினரால் அமைதியின்மை ஏற்பட்டது. கடந்த வருடம் ஜூன் மாதம் அங்குலான பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. கிராண்ட் பாஸ் மற்றும் அதனை சூழவுள்ள விகாரைகள் மீது தாக்குதல் நடத்த திட்டம் உள்ளதாக ஏற்பட்ட சந்தேகத்தினால் அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கலுபோவில பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம் பள்ளிவாசல் ஒன்றுக்கு கடந்த 19ஆம் திகதி சிலர் கற்களால் தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர். தலங்கம கொஸ்வத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்டு வந்த பிரார்த்தனை நிலையம் மீது தாக்குதல். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று அலரி மாளிகையில் ஊடக நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்த போது கருத்து தெரிவித்தார். சட்டத்தை கையில் எடுக்க எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மத விவகாரங்களை மையப்படுத்தி ஏற்படும் சம்பவங்கள் தொடர்பாக செயற்படுத்துவதற்கு விசேட போலீஸ் பிரிவு ஒன்றை அமைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மத விவகார அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் செயற்படும் இந்த விசேட போலீஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர். நேற்று பிற்பகல் ஊடக சந்திப்பின் போது போலீஸ் ஊடக பேச்சாளர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அதிகாரி ஜனாதிபதிතුමාගේ උපදෙස් පරිදි මේ විශේෂ පොලිස් ඒකකය ஜனாதிபதியின் ஆலோசனையின்படி அந்த விசேட போலீஸ் பிரிவு எதிர்வரும் திங்கட்கிழமை இலக்கம் 135 தர்மபால மாவட்ட கொழும்பு 7 பகுதியில் அமைந்துள்ள பௌத்த மற்றும் சமய விவகார அமைச்சின் 5ஆம் மாடியில் நிறுவப்பட உள்ளது. பிரதி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் இந்த பிரிவு செயற்பட உள்ளது.
அத்துடன் பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் 6 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் இதில் உள்ளடங்குகின்றனர். இலங்கையில் எந்தவொரு பிரதேசத்திலும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் இந்த பிரிவிற்கு முறைப்பாடு செய்ய முடியும். சமய ஒற்றுமையை தொடர்ந்து முன்னெடுப்பதன் முக்கியத்துவம் குறித்து அமரபுர மகாபீடத்தின் மகாநாயக்க தேரர் தவுல்தன ஞானீஸ்வர தேரர் கருத்து தெரிவித்துள்ளார். அமைச்சர் ரவ் ஹக்கீமிக்கும் அமரபுர மகாபீடத்தின் மகாநாயக்க தேரர் தவுல்தன ஞானீஸ்வர தேரருக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று இடம்பெற்ற போதே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நுகைகுடை பாகோட வீதியில் உள்ள விஜய விகாரையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. நாங்கள் அனைவரும் இலங்கையர் என்ற ரீதியிலேயே அவதானிக்கின்றோம். வேறுபாடு கிடையாது. நமக்கு மாற்றம் ஏற்படவில்லை. எனினும் இந்த விடயம் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் முஸ்லிம் இனத்தவர், நாம் சிங்களவர். நான் குரானை வாசித்துள்ளேன், நான் பைபிளையும் வாசித்துள்ளேன். எனினும் அதே போன்று விமர்சித்துள்ளார். சிறந்த தெளிவு காணப்படுகின்றது. எந்த ஒரு சமயமாக காணப்பட்டாலும் அதில் சிறந்ததொரு விடயம் இருப்பின் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்வது தொடர்பாக வழக்கு 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாமினால் விசாரிக்கப்பட வேண்டும் என இந்திய உயர்நீதிமன்றம் இன்று பரிந்துரைத்துள்ளது. இந்த வழக்கின் 7 குற்றவாளிகளையும் விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு மேற்கொண்ட தீர்மானத்தை ஆட்சேபித்து மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளான முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருந்தது. குறித்த மூவரும் தாக்கல் செய்திருந்த கருணை மனுக்கள் மீது முடிவெடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருந்தது. மேலும் இவர்கள் 23 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்துள்ளதால் உரிய சட்ட நடைமுறையை பின்பற்றி விடுவிப்பதற்கான அதிகாரம் தமிழக அரசுக்கு உள்ளதாக உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்திருந்தது. இதனையடுத்து முருகன், சாந்தன், பேரறிவாளன் மாத்திரமல்லாது இந்த வழக்கின் ஏனைய குற்றவாளிகளான நளினி, ரோபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகிய 4 விடுதலை செய்ய தமிழக அமைச்சரவை தீர்மானித்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் 7 குற்றவாளிகளையும் விடுதலை செய்வதற்கான தீர்மானம் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் மூவரது மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டமைக்கு எதிராக மறுசீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்த இந்திய மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராகவும் மற்றொரு மனுவை தாக்கல் செய்திருந்தது. இவர்களின் விடுதலை தொடர்பான வழக்கு 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதிட்டிருந்தனர். மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட இந்திய உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. மத்திய அரசாங்கத்தின் மேன்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை இன்று அறிவித்த இந்தியாவின் பிரதம நீதியரசர் ப. சதாசிவம் உள்ளிட்ட நீதியரசர்கள் குழாம் இந்த வழக்கு 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நெடுந்தீவு பகுதிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டனர். நெடுந்தீவு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களான ப. டெனீஸ்வரன், ப. சத்தியலிங்கம், கனகரத்ன பிந்தன், ஆர்னோல்ட் பசுபதி பிள்ளை, இந்திரராஜா ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்கியிருந்தனர். இந்த குழுவினர் நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையின் நிலைமைகளை பார்வையிட்டதுடன் வைத்தியசாலையின் குறைபாடுகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டனர். மீனவர்கள் தொழில் ரீதியாக எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஈழத்தின் தொன்மை மிகுந்த ஆலயங்களில் ஒன்றான சுதுமலை அம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை வாய்ந்த சுதுமலை அம்மன் ஆலயம் ஈழத்தின் புராதன அம்பாள் ஆலயங்களில் ஒன்றாகும். யாழ்ப்பாணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஐதீக கதைகளுடன் சுதுமலை அம்மன் ஆலயத்தின் வரலாறு பின்னி பிணைத்துள்ளது. சித்திரை மாதத்தில் கந்தபுராண படலமும், மார்கழி மாதத்தில் திருவாசக முற்றோதலும் தொன்று தொட்டு நடைபெறுகின்றது. வயலும் வயல் சார்ந்த நிலமுமான மருத நிலத்தில் கோயில் கொண்ட அம்பாளின் ஆலயத்திற்கு அழகு சேர்க்கும் விதமாக சிவன், முருகன், வைரவர் ஆலயங்கள் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஈழத்தின் தொன்மை மிகுந்த அம்பாள் ஆலயமான சுதுமலை அம்மன் ஆலயத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமான எஸ் ஸ்ரீரங்கா விஜயம் மேற்கொண்டிருந்தார். இன்று இடம்பெற்ற சுதுமலை அம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமான ஸ்ரீரங்கா கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டார். அம்பாள் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட ஸ்ரீரங்கா ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுடனும் கலந்துரையாடினார். கொழும்பு முகத்துவாரம் அருள்மிகு ஸ்ரீ பூமிநீலா பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு தேவஸ்தானத்தின் வருடாந்த தேருற்சவம் இன்று நடைபெற்று வருகின்றது. முகத்துவாரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு தேவஸ்தானத்தில் இன்று அதிகாலை முதல் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதனை அடுத்து அருள்மிகு ஸ்ரீ பூமிநீலா பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு சுவாமி ஆரோகணித்து சித்திர தேரில் எழுந்தருளினார். இந்த பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். பக்தர்கள் தேரின் வடத்தை பிடித்து மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றுக் கொண்டனர். ஜெனீவா நகருக்கு நேற்றைய தினம் சென்ற அரவுண்ட் த வேர்ல்டின் 40 டேஸ் குழுவினரிடம் சுவிட்சர்லாந்து நாட்டு கொடி கையளிக்கப்பட்டது. இன்று காலை இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. உலக இளையோர் மாநாட்டிற்கு முன்னோடியாக உலகம் முழுவதும் பயணிக்கும் அரவுண்ட் த வேர்ல்டின் 40 டேஸ் குழுவினரின் பயணம் 40 நாட்கள் கடந்து எதிர்வரும் 5ஆம் திகதி கொழும்பில் நிறைவுக்கு வரவுள்ளது. ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐநாவின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் இதற்கான நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இலங்கைக்கான அந்த நாட்டின் பதில் தூதுவர் மனிஷா குணசேகர மற்றும் சுவிட்சர்லாந்தின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தின் மனித உரிமைகள் பிரிவின் பிரதி அதிகாரி பார்பரா ஃபொண்டானா உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு பின்னர் உலக இளையோர் மாநாடு இலங்கையில் நடக்கின்றமை குறித்து நாம் பெருமை அடைகின்றோம். இது இளைஞர்களுக்கான சிறந்த வாய்ப்பாக அமைக்கின்றது. 2015ஆம் ஆண்டு இடம்பெறவுள்ள மாநாட்டிற்கு முன்னோடியாக இந்த மாநாடு அமையலாம். இதன்போது உலக இளையோர் மாநாடு தொடர்பில் அங்குள்ளவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அவர்களுக்கிடையில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள இளைஞர் பிரதிநிதிகள் தொடர்பில் இங்கு அதிகம் பேசப்பட்டது. அதன் பின்னர் சுவிட்சர்லாந்து நாட்டின் தேசிய கொடி எமது குழுவினரிடம் கையளிக்கப்பட்டது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.